முகேஷ், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோட ரேங்க் 96. ஃபர்ஸ்ட் நான் 2019 தான் வந்து வெற்றி அகாடமி போயிருந்தேன் குரூப் 1 மெயின்ஸ்க்காக. பூங்கொடி மேடம் தான் என்ன அங்கே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. எஸ்சியில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 10 மெம்பர்ஸ் ஒன்றா போய் ஜாயின் பண்ணோம் சாரை பார்த்து. சார் தான் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி பேப்பர் கரெக்ட் பண்ணாங்க. எலிஜிபிலிட்டி பேப்பர் கரெக்ட் பண்ணி நான் இப்போ பேராஃபைஸ் எழுதிட்டு இருந்தேன். பேரா மாதிரி எழுதும்போது இப்பெல்லாம் எழுதுனா வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது 30 மினிட்ஸ் எழுத வேண்டிய பேப்பரை நான் 1.5 hours எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதை பாயிண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணி எழுதணுங்கிறத சார் தான் சொல்லி ஒரு 2 டைம் அதையே கரெக்ட் பண்ணி கொடுத்து 3ஆவது டைம் தான் இது பண்ணாங்க. அதுல தான் மெயின்ஸ் எனக்கு நல்லா இதாச்சு. அந்த டைம் குரூப் 1 மெயின்ஸ் கிடைக்கல. பட் ஆனால் 2022 மெயின்ஸ் வந்து இங்கே நம்ம திருநெல்வேலி ஆரம்பிச்சதுனால நான் அப்படியே திருநெல்வேலி ஜாயின் பண்ணிட்டேன். செந்தில் சார் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மெட்டீரியல் இது பண்ணுறது வந்து எல்லாத்துலேயுமே செந்தில் சார் ரொம்ப இதாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பரை எனக்கு கரெக்ட் பண்ணது வந்து பேச்சுராஜா சார் தான் கரெக்ட் பண்ணாங்க. இங்கே மெயின்ஸ் இது பண்ணும்போது ஒரு ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஆள்கிட்ட கொடுக்காம ஒரு 5 to 6 மெம்பர் மினிமம் மாற்றி இன்னும் போதுமா உனக்கு இது போதுமான்னு கேட்டு மாற்றிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி அச்சீவர்ஸ் பேப்பர்ஸை எப்படி எழுதியிருக்காங்கிற ப்ரெசன்டேஷன் மாதிரி தான் சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்து நான் நல்லா சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ நீங்கள் ஃபியூச்சர் நீங்கள் எழுதுறீங்க எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. எப்பவுமே சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும். அந்த சிலபஸில் இருக்க வேர்ட் 1 by 1 நீங்கள் வந்து அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக பார்க்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ப்ரிப்பரேஷன் டைம்லையும் என்னன்னா டெய்லி நம்ம என்ன பண்ண போறோங்கிறது வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும். கண்ட்ரோலிங் தி டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனில். நாளைக்கு என்ன பண்ண போறோங்க தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கே நம்ம நாளைக்கு என்ன ஷெடியூல் அப்படிங்கிறத நம்ம அந்த 1 week வச்சிருக்கணும். அப்போதான் நம்ம வந்து ப்ரிப்பரேஷனை வந்து வின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால் மேனேஜ்மெண்ட். இது நீங்கள் ரொம்ப முக்கியம். ரொம்ப பயப்படக்கூடாது. நமக்கு தெரியலன்னா யாருக்கும் தெரியாது. நமக்கே கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக வச்சிருக்கணும். மெயினாக நீங்கள் மைண்டில் வச்சிருக்கணும். இது எல்லாருக்கும் இவ்வளோதான் ஆவரேஜ் நம்ம எடுத்துடலாம். இந்த ஆவரேஜ் மார்க் நமக்கு எல்லாருக்கும் வந்துடும் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு மேலே தெரியாது அப்படிங்கிறத நம்ம அங்கே பதறணும்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால அதை நம்ம இது பண்ணணும். மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் ஒரு 2 years 3 years படிச்சிருப்போம். அது எல்லாமே அங்கே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் நம்ம வந்து மொத்தமாக ஓப்பனாக போயிடணும். அந்த ஹால் போகணும். வர்ற கொஸ்டின்ஸ்லாம் ஜென்ரலிஸ்டாக ரொம்ப ஜென்ரலிஸ்டாக இருக்கும். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஜென்ரலிஸ்டாக இருக்க கொஸ்டினுக்கு நம்ம இவ்வளோ நாள் படித்ததை ஒவ்வொரு இதுக்கும் பாயிண்ட் ஒரு சிலபஸில் இருக்க ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம ஒரு 1 page 2 page நம்ம எடுத்து வச்சிருப்போம். அந்த இதில் இருக்க கண்டென்ட் நம்ம கொடுத்தாலே நம்ம கிளியர் ஆயிரும். நம்ம ரொம்ப மெயின்ஸ்க்கு இது பண்ணவே தேவையில்லை. நம்ம இவ்வளோ நாள் இருக்க ப்ரிப்பரேஷனை ஃபுல்லாக அங்கே நம்ம காட்டணும்னாலே போதும். இதான் மெயின்ஸ் இதுக்கு ஃபுல்லாமே இதாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார் வந்து எப்பவுமே வந்து செந்தில் சாரை வந்து பார்க்கணும்னா நம்ம செந்தில் சார் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவும் எந்த மெட்டீரியல் வேணும்னாலும் உடனே இது பண்ணுவாங்க. டெஸ்ட் அது போக மற்ற இன்ஸ்டியூட்ல இப்போ தான் வந்து எழுதணுங்கிற மாதிரிலாம் இருக்கும். இவர் வந்து ஃப்ளெக்சிபிளாக டைமும் இது பண்ணி கொடுப்பாங்க. யார் கேட்டாலும் அவங்களுக்கு ஒர்க்கிங்காக இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு வந்து டைம் ஈவினிங் வந்து எழுதுறீங்களா எழுதுங்க, ஓகே 1 hour எக்ஸ்ட்ரா நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்ப் பண்ணல எல்லாருக்குமே பண்ணியிருக்காங்க. எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே மோஸ்ட்லி இந்த ஒர்க்கிங் இருக்கவங்க போயிருக்கவங்கள்ட்ட நிறைய பேருக்கு அவர் பண்ணியிருக்காரு. அது நானே பார்த்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் செந்தில் சார், ரொம்ப தேங்க்ஸ். சண்முக சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து நான் சென்னையில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போய் பார்த்தேன். அவங்க வந்து 2020 சேம் டிபார்ட்மெண்ட் நான் இப்போ எடுத்துக்க டிஸ்டிஓ அதே தான் எடுத்தாங்க. ஆதித்ய சோழன் அவங்களாம் சாருக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க இன்டர்வியூ வரைக்குமே சார் வந்து ரொம்ப கைட் பண்ணாங்க அவங்களுக்கு. நான் அவங்க கூட போயிருக்கேன். அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இன்னுமே சார் கூட கான்டாக்டில் தான் இருக்காங்க. குரூப் 1 யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அவங்க சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்பவும் அவங்க சொல்லுவாங்க. அதனால எனக்கு தெரியும். சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணுங்கிறது வந்து சிவராஜ்வேல் சார் சொல்லியிருக்காங்க. நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது மாடல் கிளாஸ் எடுப்பாங்க சிவராஜ்வேல் சார். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு 1 month முன்னாடி வந்து எக்கனாமி பாலிட்டி அப்படின்னு மாடல் கிளாஸ் வச்சிருந்தாங்க. அந்த இதுக்கு போகும்போது நம்ம எப்படி பேக்ரவுண்ட்ல இருந்து எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சார் ரொம்ப இதாக சொல்லியிருக்காங்க. அதுபடி தான் நான் அப்படி பேப்பர்ல இருந்து நோட்ஸ் எடுக்கிறது வந்து எல்லாமே அதுபடி நான் பார்த்துக்கிட்டேன். நியூஸ் பேப்பர் கண்டினியூஸாக படிங்க, கன்சிஸ்டண்டா படிங்க, ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். நீங்க உங்களுக்கு தெரியும் செல்ஃப் கொஸ்டின் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் செல்ஃப் கொஸ்டின் பண்ணிக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் இது பண்ணிக்காதீங்க. நீங்க உங்களுக்கு உங்க மைண்ட் என்ன சொல்லுது, நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். கிட்ட வர வந்திருப்பீங்க. அதை நீங்க விட்டுட்டு பாதியிலே போகக்கூடாது. ட்ரஸ்ட் தி ப்ராசஸ், வின் பண்ணிடலாம். தேங்க்யூ. Vetri IAS Study Circle, the best academy for competitive examination.